டு சுடு தண்ணி. நம்ம வரிசையாக குக் வித் comali ரெசிபீஸாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குக் வித் comaliயில் அஸ்வின் பண்ண ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை வேக வச்சிடலாம். நான் பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்க, 2 விசிலுக்கு அப்புறமா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இதில் நம்ம வேக வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். இப்போ 2த்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நான் கிட்டத்தட்ட 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணுங்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப சேர்க்காதீங்க. அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதா ஒயிட் குருமாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தயிர் இதில் நிறைய சேர்க்கறதுனால. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.